மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிந்துஜாவிற்கு நீதி கோரி மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு முன் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி சிகிச்சைக்காக வருகை தந்த நிலையில் நோயாளர் விடுதியில் இருந்த வைத்தியர் மற்றும் பணியாளர்களின் அசமந்த போக்கு காரணமாக உயிரிழந்த சிந்துஜா மரியராஜின் மரணம் தொடர்பாக ஆரம்பகட்ட விசாரணைகள் நடைபெற்று ஒரு வாரம் கடந்த போதும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வைத்தியசாலையின் பொறுப்பற்ற செயற்பாட்டினால் இறந்தவருக்கு நீதி வேண்டும், இப்படி இன்னொரு கொலை நடைபெறக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு ஈடுபட்டனர். குறித்த போராட்டத்தில் சிந்துஜாவின் தாய், சிந்துஜாவின் பிள்ளை கலந்து கொண்டதோடு பெண்கள் அமைப்பு, பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், அருட்தந்தையர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இதேபோல பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற சிந்துஜாவிற்கு நீதி கோரும் ஜனநாயக போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். குற்றம் சாட்டப்பட்ட 5 4 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வைத்தியரையும் பணியிடை நீக்கம் செய்யாவிட்டால் மீண்டும் எமது ஜனநாயக போராட்டம் 16ஆம் திகதியில் இருந்து தொடர் போராட்டமாக நடைபெறும். இவ்வாறு பொது அமைப்புகளின் ஒன்றியம் சார்பாக செயற்பாட்டாளர் VS சிவகரன் தெரிவித்துள்ளார். இந்த குறுகிய அழைப்பை ஏற்று நீதி கோரிய போராட்டத்துக்கு வருகை தந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் இத்தோடு இந்த போராட்டத்தை நிறைவு செய்து கொள்வோம். எங்களுடைய கோரிக்கை எழுத்து மூலமாகவும் ஊடக வாயிலாகவும் வைத்திருக்கிறோம். உடனடியாக இவர்களுக்கு பணியிடை நீக்கம் செய்து நிரந்தரமான விசாரணை செய்து அவர்களை இந்த மருத்துவத்துறையிலிருந்தே அகற்ற வேண்டும் என்று எழுத்து மூலமும் நேரடியாகவும் ஊடகம் வாயிலாகவும் நாங்கள் வைத்திருக்கிறோம். எங்களுடைய போராட்டத்தினுடைய நோக்கமும் அதுதான். நீதி நிழலாடுகின்ற பட்சத்தில் என்றதாக தான் நாங்கள் இன்றைக்கு கருப்பு கொடி ஏந்தி வாய்களை கட்டி நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். ஆகவே இன்றைக்கு ஒரு நாளை வரைக்கும் நாங்கள் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கிறோம். இன்றைக்கு தொலைபேசி வாயிலாக தற்பொழுது கிடைத்த செய்தி, ஆம்புலன்ஸ் மூலம் இவர்களுக்கு பணியிடை நீக்கத்துக்குரிய 4 பேருக்குரிய கடிதம் வந்து கொண்டிருப்பதாகவும், நள்ளிரவு 12 மணிக்கு எனக்கு போன் பண்ணி கூறினார்கள், இன்றைய போராட்டம் வைக்க வேண்டாம், நாங்கள் இன்றைக்கு பணியிடை நீக்கம் செய்கிறோம் என்று. ஆனால் நீங்கள் அதை செய்யுங்கள், நாங்கள் பார்ப்போம் என்று தான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இப்பயும் 4 பேருக்கும், 2 தாதியர்களுக்கும் 2 மருத்துவ மாதுக்களுக்கும் பணியிடை நீக்கம் மாகாணம் சுகாதார அமைச்சு செய்கிறது. வைத்தியருக்குரிய பணியிடை நீக்கம் சம்பந்தமான எந்த தகவலும் இல்லை. அது மத்திய அரசு முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆகவே மத்திய அரசு அதை நாளை மாலைக்குள் முன்னெடுக்காவிட்டால் நாங்கள் நாளை மறுதினத்திலிருந்து இந்த இடத்திலே தொடர் போராட்டத்தை முன்னெடுப்பதாக நாங்கள் யோசித்திருக்கிறோம். ஆகவே அதற்கும் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை என்று கேட்டுக்கொள்கின்றோம். உங்கள் வருகைக்கு எல்லோருக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம். இந்த இதுகளை கொடுக்குறோம். எல்லாரும்